வணக்கம். அன்றொரு நாள் திருவள்ளுவர் எங்கள் வீட்டிற்கு வந்தார். என்னை அழைத்து உடனடியாக கிளம்பு என்றார். எங்கே என்றேன். சொன்னால்தான் வருவாயா என்றார். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என்றேன். என்னை அழைத்து கொண்டு ஒரு நாடக கொட்டகைக்கு சென்றார். நாடகம் தொடங்க இன்னும் அரை மணி நேரம் இருந்தது. நாங்கள் போய் அமர்ந்த பொழுது அங்கொன்றும் இங்கொன்றுமாக மக்கள் அமர்ந்திருந்தார்கள். பல இடங்கள் காலியாக இருந்தன. நேரம் செல்ல செல்ல ஒருவர் இருவர் என்று வந்து தொடங்குகின்ற பொழுது அரங்கம் முழுக்க நிரம்பிவிட்டது. நாடகம் நன்றாகவே இருந்தது. நாடகம் முடிந்து அனைவரும் வெளியே கிளம்பினார்கள். வள்ளுவர் என்னை கொஞ்சம் இரு என்றார். எல்லோரும் கிளம்பி போன பிறகு இறுதியாக நாங்கள் இருவரும் வந்தோம். என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேட்டார். நாடகத்திலா? நன்றாக இருந்தது, நகைச்சுவையாக இருந்தது, சமூக கருத்துகள் இருந்தன. அதெல்லாம் இருக்கட்டும். நாம் முதலில் வந்து அமர்ந்தோமே, அப்போது எப்படி இருந்தது நாடக அரங்கம்? மக்கள் மிக குறைவாக இருந்தார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தார்கள். அதன் பிறகு ஒவ்வொருவராக வந்து சேர்ந்தார்கள். அரங்கம் நிரம்பியது. சரி, நாடகம் முடிந்ததும் கூட்டம் ஒட்டுமொத்தமாக கிளம்பி சென்று விட்டது. இதைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செல்வத்தை சேர்க்கிறோம், சொத்து சேர்க்கிறோம். சேர்க்கின்ற பொழுது சிறுக சிறுக சேர்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்போம். உழைத்து உழைத்து பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக ஈட்டுவோம். செலவுகளை குறைத்து சிக்கனமாக இருந்து ஒவ்வொரு பைசாவாக நம்முடைய பொருளை சேமித்து வைப்போம். ஆனால் ஏதேனும் ஒரு செலவு வந்துவிட்டால் சேர்த்த செல்வம் முழுமையாக ஒரே நேரத்தில் செலவாகிவிடும். அரங்குக்குள் கூட்டம் வருகின்ற பொழுது ஒவ்வொருவராக வந்தார்கள். ஆட்டம் முடிந்த பிறகு போகும்போது ஒவ்வொருவராக போனார்கள். ஆளாளுக்கு 5 நிமிடம் 10 நிமிடம் கழித்தா சென்றார்கள். முடிந்தவுடன் ஒட்டுமொத்தமாக கூடாரத்தை காலி செய்தார்கள். அதை போலத்தான் செல்வத்தை நாம் சேமிக்கும் பொழுது சிறுக சிறுக சேமிப்போம். செலவு என்று வந்துவிட்டால் செல்வம் ஒட்டுமொத்தமாக காலியாகிவிடும். அது நிலையாமை தத்துவத்தை உணர்த்தக்கூடியது. செல்வம் என்றாலே ஒரு இடத்தில் நிலையில்லாது செல்வோம் செல்வோம் என்று இருக்கும். அதனால் வாழுகின்ற காலத்திலேயே முடிந்தவரை மற்றவர்களுக்கு இயன்ற அளவில் உதவி செய்யும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வள்ளுவர் கூறினார். நிலையாமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்ற அழகிய குரல், கூத்தாட்டு அவை குழாத்தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விளிந்தற்று. நன்றி, வணக்கம்.